இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சின்வர் கொல்லப்பட்டார் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து ஹமாஸ் அமைப்பின் மீது இஸ்ரேல் வான்வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஓராண்டுக்கு மேல் நீடித்த இந்த போரில் பல ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் காசாவின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவராக செயல்பட்டு வந்த முகமது சின்வர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் டிப்பர் லாரியும் டிராக்டரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தின் பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுராவின் பனிகாவுன் பகுதியில் உள்ள சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மூட்டைகளை ஏற்றி வந்த டிராக்டரும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதியது. மோதிய வேகத்தில் டிப்பர் வாகனத்தின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கியது. இந்த விபத்தில் டிராக்டர் ஓட்டுநர் படுகாயமடைந்துள்ளார். தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.